Hey guys, welcome back to my channel. நம்ம இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இது ரெயின் லில்லி. இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி மழை பெஞ்சது இல்லையா, அதில் பூத்துச்சு. ஸோ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இது வந்து ஒரு ASMR அன்பாக்சிங் வீடியோ. நான் நைக்காலேருந்து சில திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ என்ஜாய். ஸோ இது வந்து டாட் அண்ட் கீயோட ஃபேஸ் வாஷ். நான் ஆல்ரெடி இன்னொரு ஒரு ஃபேஸ் வாஷ் ப்ளூ கலரில் இருந்த பேக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இது வாங்கினேன். இது வந்து லஷீல்டோட சன்ஸ்க்ரீன் அண்ட் தென் மினிமலிஸ்டோட சன்ஸ்க்ரீன். இந்த லஷீல்டோட சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு அவ்வளோவா சூட் ஆகலை. நான் இன்னும் மினிமலிஸ்ட் ட்ரை பண்ணல. ஸோ அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே நான் அந்த லஷீல்டோட சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இதுதான் என்னோடய கரண்ட் ஸ்கின் கேர். இதுவும் வந்து டாட் அண்ட் கீயோட சீரம் தான். என்ன சீரம்னு எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணேன். பட் அந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு சூட் ஆகலை, செம்ம பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது நான் மேபி மினிமலிஸ்ட் ட்ரை பண்ணேன்னா அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது நான் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு சிந்தூர் வச்சுட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ரெசிபியும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ரெசிபி அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே மார்னிங்கே வந்து குளிச்சுட்டேன். ஸோ அதனால் நான் ரெடி ஆகிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த குர்த்தியோட ஹால் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நான் டி நகரில் வாங்கின ஒரு பொட்டு புக். ஸோ அதை நான் இப்போ உங்ககிட்ட ஷோ ஆஃப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து போய் கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிச்சனில் அன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய மதர் இன் லாக்கு இந்த ஆம்லா அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு ஒரு ஜூஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். அதில் கொஞ்சமாக ஜிஞ்சரும் அன்றைக்கி ஆட் பண்ணேன். அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால நாங்கள் டெய்லி இதை வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறோம். சம்டைம்ஸ் மறந்துடுவோம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நாங்கள் இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். இல்லை நாங்கள் கொடுக்கலனாலும் அவங்களே வந்து பண்ணி குடிச்சிடுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நான் தான் ரெடி பண்ணேன். இதில் வந்து லைக் 3 நெல்லிக்காய் அண்ட் தென் கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை அண்ட் ஒரு சும்மா ஒரு லைட்டாக வந்து நீங்கள் ஜிஞ்சர் ஆட் பண்ணாலே போதும். இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதோட டேஸ்ட்டே ஓரளவுக்கு எனக்கு பிடிக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. பட் எனக்கு வந்து இது பிடிக்கும். பட் ஆனால் ஆக்சுவலி நான் இதை குடிக்க மாட்டேன். ஸோ இதுதான் அந்த ஜூஸ். இதை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அன்றைக்கி வந்து அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ அதனால் வெறும் இந்த ஜூஸ் மட்டும்தான் குடித்தாங்க. நான் வந்து ப்ரௌன் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் டீ எங்கள் 2 பேருக்குமே போட்டிருக்கேன். அண்ட் இது தான் வந்து அன்றைக்கி நான் யூஸ் பண்ண பட்டர். இதில் வந்து அந்த கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் பட்டர் நீங்கள் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக
இந்த பட்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த பட்டர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஆல்ரெடி அந்த கார்லிக்கி ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு கார்லிக் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஐ டோன்ட் மைண்ட். பட் உங்களுக்கு கார்லிக் பிடிக்காது அப்படின்னா மேபி உங்களுக்கு இது பிடிக்காது. பட் பட்டராக நீங்கள் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து அன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுனால தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பன்னீர் தேவை. ரம்யா தான் வந்து கவின்ஸ் பன்னீர் வந்து ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அது ரொம்ப பிரிஞ்சு போகாமலும் இருக்குது. ஸோ அதனால் கவின்ஸ் பன்னீர் இன்கேஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 500 கிராம்ஸாக வாங்கும் போதே அதோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 130 140 சம்திங் தான் இருக்குது அப்படின்னு ரம்யா சொன்னால். பட் எங்களுக்கு அந்த 500 கிராம்ஸ் கிடைக்கல. ஸோ இது வந்து 200 கிராம்ஸ் பன்னீர். அதை வந்து நான் பெரிய க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து ஆக்சுவலி ஹாஃப் ஆஃப் த பன்னீர் தான். ஸோ 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து நல்லா இந்த சைஸ் க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோட மேரினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாய் சாஸ், நான் வந்து டார்க் சாய் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் அண்ட் ஸ்பைஸும் இருக்கும்ல, அந்த ஸ்பைஸ் அண்ட் கெச்சப் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒன்று வரும்ல அது, அண்ட் தென் சால்ட்டு. ஸோ இதுதான் இதோட இது. அண்ட் தென் இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து பன்னீர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இதோட மேரினேஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இதை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போது அடுத்து வந்து நான் தவாவில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய கீ போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் கீ தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எல்லா பன்னீரையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் அதிகமாக அப்சார்ப்ஷன் இருக்காது. ஸோ அதே பேனில் இப்போ நான் வந்து ஆனியன்ஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதை நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அதை சாட்டே பண்ணுங்கள். இன்னும் கூட விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கருகுன மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கூட இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு ஆனியன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த சாஸ்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அது திக்கன் ஆகிறதுக்காக 1/2 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் அண்ட் அதில் நான் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் இவ்வளோ உங்களுக்கு தேவைப்படாது. இதில் நான் இந்த ஒரு ஸ்பூன் அளவு தான் யூஸே பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சாஸு, அதையும் அதில் போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்லா திக்கன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி இருக்கு இல்லையா அது வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஆட் பண்ணினேன். இதுவே நல்லா திக் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது திக்காகிற ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பன்னீரை இதில் போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிடுங்க. இது வந்து பன்னீர் போட்டுட்டு நீங்கள் ஒரு 1 மினிட் இல்லை 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டுடுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா இந்த கிரேவி மாதிரி நம்ம பண்ணிருக்கோம்ல, அந்த கிரேவி வந்து பன்னீரில் ஓரளவுக்கு போய் பன்னீர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது வந்து நான் மீஷோலேருந்து இந்த ஹேங்கர் செட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் இவ்வளோ ஹேங்கர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இதில் மொத்தம் 18 ஹேங்கர்ஸும் ஒரு அந்த இன்னொரு டைப் ஆஃப் ஹேங்கரும் வந்திருந்தது. ரொம்ப கம்மியான விலைக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். என்னாலே நம்ப முடியல இவ்வளோ கம்மிக்கு இவ்வளோ ஹேங்கர்ஸ் வந்திருக்கா அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஹேங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஹேங்கர்ஸ் தான். அந்தளவுக்கு ஸ்டெடியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் இதை யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோட பர்ச்சேஸ் லிங்க் இல்லைனா கோட் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மசாலா டப்பாவை வந்து
அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அன்றைக்கி வந்து இதில் 2 ப்ளேஸஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒன்று வந்து கொரியாண்டர் பவுடருக்கும், இன்னொன்று வந்து சோம்பு பவுடர் போடுறதுக்கும். ஸோ அன்றைக்கி வந்து நான் கொரியாண்டர் பவுடர் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால அதை நான் இப்போ இதில் ஃபில் பண்ணி வைக்கிறேன். ஃபுல்லாக பத்தலை, மேபி நீங்கள் ஒரு 50 கிராம்ஸ் எல்லாமே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பற்றும். எல்லாமே ஈக்குவல் போர்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அதுதான் அது. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃபெனல் பவுடர் வைக்கிறதுக்காக அந்த டப்பா. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போது எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம கார்டனிங் ஒர்க்குக்கு போக போகிறோம். ஸோ அன்றைக்கி வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதனால் அங்கேருந்து உரம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து வெஜிடபிள் ஃபர்டிலைசர் தான். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஃபர்டிலைஸ் போடணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு ஃபர்டிலைசர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அதனால் நான் அன்றைக்கி வந்து ஃபர்டிலைசர் தான் ஆட் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் செம்பருத்தி செடியில் எவ்வளோ மொட்டு விட்டுருக்கு தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்குது. நான் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். ரோஜா செடி வந்து லைட்டாக காஞ்சி போன மாதிரி இருந்தது. ஸோ அதோடய ரூட்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் வந்து பாட்லேருந்து எடுத்தும் போது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னெயில் இருந்தது, 2-3 ஸ்னெயில் இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இவ்வளோ குட்டியான ஸ்னெயில்ஸ் பார்த்ததே இல்லை. சரி, அதை உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நான் வீட்டில் மின்ட் புதினா வந்து நம்ம வாங்கிட்டு வந்த புதினாவை நட்டு வச்சது சூப்பராக வந்திருக்கு. நான் ஒரு 10 ஸ்டெம்ஸ் நட்டு வச்சுருப்பேன். அதில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5-6 வந்துடுச்சு. அண்ட் இதுவும் நம்ம வீட்டில் இருந்த மிளகா விதை போட்டது தான், அதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு. பக்கத்தில் இன்னும் சின்ன சின்ன கன்று கூட இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ்லாம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் விட்டு எல்லாமே வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் கார்டனிங் ஒர்க். இப்போ வந்து செம்பருத்தி செடியோட மொட்டையெல்லாம் நீங்கள் பாருங்கள், இவ்வளோ மொட்டை வச்சுருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஃபர்டிலைசர் இல்லாததுனால வெறும் முட்டை ஓடு மட்டும்தான் இதுக்கு நான் கொடுத்துருந்தேன். பட் இருந்துமே வந்து சூப்பராக மொட்டை விட்டுருக்கு. ஸோ யா, அதோட இன்றைக்கி வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.